அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடியாரின் தொலைநோக்கு பார்வை அவர் ஆட்சி செய்த 2016ஆம் ஆண்டு முதல் 2021 வரைக்கும் எப்படி இருந்தது தெரியுமா? இந்த வீடியோவை மாணவர்கள் கடைசி வரைக்கும் பாருங்க. கோவிட் பெருந்தொற்று லாக்டவுனுக்கு முன்னாடி நிறைய வீட்டில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் கிடையாது. நான் சொல்லலை, டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் 2021ஆம் ஆண்டு வெளிவந்திருக்க ரிப்போர்ட் சொல்லுது. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லுது அப்படின்னா, தமிழ்நாட்டில் சுமார் 40% வீட்டில் தான் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருந்ததாகவும், அதற்கு முன்னாடி லாக்டவுனுக்கு, அதாவது 2020 லாக்டவுனுக்கு முன்னாடி வெறும் 27% வீட்டில் தான் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்க மாணவர்கள் அவர்களுக்கு தேவையான சப்ஜெக்டை தேடி படிச்சுப்பாங்க. ஆனால் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள், இல்லாத மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க? அதற்காக எடப்பாடியாரின் மனதில் உதித்த திட்டம் தான் தடையும் விடையும். இன்டர்னல் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேட், அது ரெண்டுத்தை பற்றியும் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸை நம்ம அரசு பொதுத் தேர்வு எழுதும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பாடங்களில் ஏற்படும் சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்காக ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை கேள்வி பதில் சிறப்பு நிகழ்ச்சியான தடையும் விடையும் ஒளிபரப்பப்பட்டது. ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி மூலமா வருவாய் ஈட்டிக் கொண்டிருக்கின்ற ஊடகம் மத்தியில் இப்படி ஒரு திட்டம் வந்தது பள்ளி மாணவர்களுக்கு ரொம்பவே ஆறுதலாக அமைஞ்சது. மாணவர்களின் எதிர்காலம் பற்றி எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கும் எடப்பாடியாரை 2026 முதலமைச்சர் ஆக்குவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.